ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தேசத்துக்காக பாடுபடும் RSS அன்புக்கான இயக்கம். இதன் கிளைகள் தமிழகத்தில் 2 மடங்கு அதிகரித்துள்ளன என்று தென்பாரத RSS மக்கள் தொடர்பு செயலாளர் பிரகாஷ் கூறியுள்ளார். RSS நூற்றாண்டு இது 1925 ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப RSS நூற்றாண்டு நடைபெறுகிறது. அதுல 2025 விஜயதசமியிலிருந்து 2026 விஜயதசமி வரை நூற்றாண்டு மையமாக வச்சு RSS நாடு நெடுகிலும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போறோம் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசப்பட்டது. அதே போன்று RSS நூற்றாண்டு செயல் திட்டங்கள்ல சமுதாய மாற்றத்துல என்னெல்லாம் செய்ய போறோம் இதை பற்றி கூட அங்க விரிவாக பேசப்பட்டது. அதை தவிர RSS இப்போ நாடு முழுசும் எவ்வளோ ஷாக்கா கிளைகள் இருக்கு RSSக்கு, இப்படி வெவ்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. அதை பற்றி சில விவரங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதை பத்தி விவரங்களும் கூட நாம கொஞ்சம் யோசிக்கலாம். உங்களுக்கு அதனுடைய காப்பி கிடைக்கும், அதை வச்சு பார்த்துக்க முடியும். இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம், தமிழ்நாட்டில் சமுதாயம் RSSக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிறத நல்ல பிரத்யட்சமா கண்கூடா பார்க்க முடிஞ்சது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் RSS தமிழ்நாட்டில் 1368 கிளைகள் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு சொல்லலாம். அப்ப இப்ப தமிழ்நாட்டில் RSS 4000 கிளைகள் இருக்கு. RSS உடைய தினசரி கிளைகள் மற்றும் வாரக்கூடுதல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது 1939 தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச RSS இந்த 85 வருஷத்துல இன்னைக்கு 4000 இடங்கள்ல நம்முடைய தினசரி கூடுதல் வாரக்கூடுதல் நடத்திட்டு இருக்கோம். அப்படி நாடு நெடுகிலும் 51,570 இடங்கள்ல 1,27,367 ஷாக்கா மற்றும் வாரக்கூடுதல், தினசரி கூடுதல் மற்றும் வாரக்கூடுதல் நடந்துட்டு இருக்கு. RSS ஒரு யூனிக் ஆர்கனைசேஷன். இது தினசரி சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கம். வேற இயக்கங்களுக்கு எதுக்குமே தினசரி சந்திக்கக்கூடிய குணம் கிடையாது. ஆனா RSS உடைய ஸ்தாபகர் டாக்டர் ஹெடுகேவார் அவர்கள் இந்த விஷயத்தை யோசிச்சாரு. தேசபக்தி இதற்கு தத்துவமாக இருந்தது. தேசபக்தி பிராக்டிஸ் ஆகணும், தேசபக்தி செயல் திட்டமாக மாறணும். அப்போ நல்ல நம்பத்தகுந்த ஆட்களை உருவாக்க வேண்டும், நல் ஒழுக்கமும் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களை உருவாக்கிட வேண்டும் என்ற எண்ணத்துல சங்கத்தினுடைய ஷாக்காவை உருவாக்கினார். அதன் மூலமாக இன்னைக்கு இந்த 100 வருஷத்துல நாடு நெடுகிலும் RSS போகாத இடங்களே இல்லை அப்படி சொல்ல முடியும். அதே போன்று RSS மூலமாக பயிற்சி பெற்று உற்சாகம் பெற்றவர்கள் வெவ்வேறு துறைகளில் சென்று அங்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள். இதை பத்திலாம் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது பிரதிநிதி சபால. அப்ப 2 தீர்மானம் அதில் நிறைவேற்றினோம். ஒண்ணு வங்கதேச இந்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நாம அந்த விஷயத்தை மையமாக வைத்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மிகப்பெரிய அளவுல தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பத்திரிகைகள்லாம் கூட அதை பத்தி பெரிய அளவுல போட்டிருக்கோம். அந்த வங்கதேச இந்துக்களை காத்திட வேண்டும். ஒரு நல்ல விஷயம்னா வங்கதேசத்துல முதல் முறையா இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க இந்த எதிர்ப்பை, அவங்களுடைய தாக்குதலை சமாளித்து அதை எதிர்கொண்டார்கள். ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலம் நடத்தினாங்க. சமுதாயம் அங்க இணைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு உலக நாடுகளே கூட பல இடங்கள்ல பல நாட்டு தலைவர்கள் வங்கதேசத்தினுடைய இந்துக்களை மையமாக வைத்து அவங்க பல பேர் பேசினாங்க. பல பேர் அதுக்கான ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்தினாங்க. வேறு நாடுகள்லயும் நடந்தது, இங்கே பாரத நாட்டிலையும் நடந்தது, தமிழ்நாட்டில் கூட அதுக்காக நடத்தினோம். நம்ம அப்படி அங்க இருக்க பாதுகாக்கப்படணும். அந்த தீர்மானத்துல கடைசியில என்ன வேண்டுகோள் வைச்சோம் அப்படின்னா, ஐநா வரைக்கும் இதை எடுத்துட்டு போகணும். ஐநால இதுக்கு
ஆதரவு திரட்டணும். உலக தலைவர்கள் அத்தனை பேரும் வங்கதேச இந்துக்களை பாதுகாப்பதற்கு நாம எல்லாரும் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த தீர்மானம் மூலமாக வச்சோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, RSS நூற்றாண்டு. இப்போ இந்த நூற்றாண்டுல RSS என்னென்ன செய்யணும்? அப்ப எப்படிப்பட்ட இயக்கம் இது RSS? இது எப்படி உருவாச்சு? உலக மக்கள் அமைதி பெற வேண்டும், வளம் பெறணும், ஒருங்கிணைந்த இந்து சமுதாயம் உருவாகிட வேண்டும். இதற்கு நல்ல ஒழுக்கம் உள்ள, நல்ல செயல் திட்டம் கொண்ட, இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, ஒருங்கிணைப்பு தன்மை கொண்ட மக்களை உருவாக்கிட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக RSS ஸ்தாபகர் டாக்டர் ஹெட்கேவார் RSS உடைய ஷாக்காவை தோற்று வைத்தார். 100 வருஷமா ஒரு இயக்கம் தினசரி சந்திச்சு அது லட்சியத்தை வேகமாக மக்கள் மத்தியில எடுத்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாடு நெடுகிலும் RSSக்கு மிகப்பெரிய ஆதரவு, தமிழ்நாடு உட்பட. இதற்கு காரணம் என்னன்னா, RSS ஷாக்கா மூலமா இவைகள் செயல்படுத்தப்படுது. இதுக்கு எவ்வளவு ஆதரவு, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, துறவிகள், மகான்கள், யோகிகள், தேசபக்தர்கள், யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கணுங்களோ சொல்றாங்களோ அவங்க எல்லாம் RSSக்கு ஆதரவாளர்களாக பல இடங்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க, பல இடங்களுக்கு ஆசீர் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில RSS தனது லட்சியத்தை உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக, நமது அன்பிற்குரிய தாய் திருநாடாம் பாரத திருநாட்டை எல்லா துறைகளிலும் உருவாக்கிட வேண்டும், உயர்த்திட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் RSS இன்னைக்கு செயல்பட்டு வருகின்றது. அதனால ஒரு யங் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லணும். தினசரி வளரக்கூடிய ஒரே இயக்கமாக RSS இருக்கு. 100 வருஷம் ஓல்டு ஆர்கனைசேஷன் இல்ல, 100 வருஷம் இளமை ததும்பும் யங் ஆர்கனைசேஷனாக ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் பாரதம் முழுவதும், தமிழகத்தில் உட்பட எல்லா இடங்களும் செயல்பட்டு வருது. அப்படிங்கறத பத்தி அங்க பேசப்பட்டு, அதுல RSS உடைய அந்த தீர்மானத்துல ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காங்க. அது கூட நமக்குடைய நம்ம கிடைக்கும். இருந்தாலும் அதை பத்தி நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறேன். தினசரி ஷாக்கா தரும் நற்பண்பு காரணமாக சமுதாயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பையும் பெற்றுள்ளது சங்கம். இந்த காலகட்டத்தில் சங்க சுயம் சேவர்கள் மதிப்பு, அவமதிப்பு, விருப்பு, வெறுப்பு இவற்றை கடந்து அன்பால், பாசத்தால் உருவாகும் ஆற்றல் கொண்டு அனைவரையும் அரவணைத்து இணைக்க முயற்சி செய்தார்கள். 100 வருஷம் எப்படி நம்ம வேலை செஞ்சோம்? அன்புக்கான ஒரு இயக்கம் RSS. அதை புரிஞ்சுக்கிறத பொறுத்தே இருக்க. தமிழ்நாட்டில் பல பேர் அதை புரிஞ்சுக்கல. ஆனா RSS சொல்லி தரது ஒரே விஷயம் என்னன்னா, அன்பு தான். எல்லாங்களையும் உண்மை, அன்பு, நேர்மை இவைகளை மனித குணம் அது. அதனால RSS உடைய தினசரி கிளையை பத்தி சொல்லிச்சு, அது மனித நிர்மாண பணி அப்படி சொல்றோம் நாம. தினசரி ஷாக்கால மனுஷனுக்கு என்னென்னலாம் குணங்கள் இருந்தா நிறை மனிதன், அவற்றை உருவாக்குற வேலையை செய்துட்டு இருக்கு. அவர்கள் தான் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் சென்று அங்க இந்த சிந்தனையை, தேசிய கருத்துக்களை, நல்ல ஒழுக்கங்களை, நற்சிந்தனைகளை, அன்பினை, ஒற்றுமையினை வலியுறுத்தி வருகின்றார்கள். நாடு முழுசும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க.